இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல நாளாக காத்திருக்கு. ஏன்னா முருகப்பெருமானின் அருள் நிறைந்த ஒரு ஆலயம் தான் சிவன்மலை கோவிலுங்க. இந்த சிவன்மலை கோவிலில் அப்படி என்னென்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பக்தர் கடவுளை தான் முருகப்பெருமான் தோன்றி இன்ன பொருள் வைத்து வழிபட வேண்டும்னு சொல்வாராம். அருள் வந்த நிலையில் அந்த நபரும் பார்த்தீங்கன்னா கோவில் நிர்வாகத்துடன் சொல்வாங்க. அந்த பொருளும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவனுடைய உத்தரவுன்னு பெயரில் கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைப்பாங்க. இதுவரையும் இந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் என்ன மாதிரியான பொருட்கள் வச்சுருந்தாங்க, தற்போது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு, இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா போற்றி, ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா மலை மீது அமைந்துள்ள கோவிலில் ரொம்பவே சக்தி வாய்ந்த தலந்தாங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுங்க. இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு, அதாவது மே மாதம் தான் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா மண் கலயத்தில் தீர்த்தமும் மண்ணும் ஏற்கலப்பை பிரம்புன்னு வச்சு பூஜை செய்திருக்காங்க. இதன் பின்னணி என்ன நடந்து வருதுன்னு தான் பார்த்துருக்க போகிறோம். காங்கேயத்துக்கு அடுத்துள்ள பிரசித்தி பெற்ற திருத்தலந்தாங்க சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற தலனே சொல்லலாம். இங்கு மிகவும் புகழ்பெற்றது எதுனா ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டி தாங்க. இதில் வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருள் சமூகத்தில் சில மாற்றங்களை நிகழ்த்தியதாக சொல்லப்படுதுங்க. இவை உலகத்தில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை பக்தர்களுக்கு உணர்த்துவதாக முன்னதாகவே உத்தரவுன்னு பெயர்ல பார்த்திங்கன்னா பொருட்களை பக்தர் கனவுல தோன்றும். இன்றும் கனவுல பார்த்திங்கன்னா வரக்கூடிய பக்தர்கள் நேராக கோவிலுக்கு சென்று அங்கு தங்களுக்கு வந்த கனவை சொல்வாங்க. அவர்கள் சொல்வது உண்மைதாயா இல்லை சோதித்து பார்க்க பூசாரிகளும் பார்த்திங்கன்னா பூ போட்டு பார்ப்பாங்க. அதில் முதல் எடுப்புலே பார்த்திங்கன்னா வெள்ளை பூ வந்துச்சுன்னா அருள் வந்து சொன்ன நபர் பார்த்திங்கன்னா உண்மைன்னு அந்த பொருளுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பு பூஜைகள் செய்யப்படுங்க. அப்படி இருக்கையில் இந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் பார்த்திங்கன்னா பழைய பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருளை வைத்து பூஜை செய்யக்கூடிய கடைசியாக பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் தான் 10ஆம் தேதி மஞ்சள் பிள்ளையார் வெற்றிலைப்பாக்கு அருகம்புல் எலுமிச்சைப்பழனை வைத்து வழிபாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. அது முதல் பார்த்திங்கன்னா அடுத்து 40 நாட்கள் தாண்டி தான் இந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் கடல் தண்ணீர், வைக்கோல், மண், மஞ்சள், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, புத்தகம், சைக்கிள், அரிசி, இளநீர், தங்கன்னு பல பொருட்கள் இதுவரைக்கும் வைத்து பூஜை செய்திருக்காங்க. இந்த நிலையில தாங்க புரவிப்பாளையத்தை சேர்ந்த கதிர்வேலின்னு சொல்லக்கூடிய விவசாயியின் கனவுல தோன்றி மண் களையத்தில் தீர்த்தமோ மண்ணும் ஏற்கலப்பை பிறகு வைத்து பூஜை செய்ய வந்திருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் வந்து பூசாரியிடம் பார்த்தீங்கன்னா விஷயத்தை சொல்லி அவரும் பூ போட்டு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இந்த 4 பொருட்களும் தொடர்ந்து பூஜிக்கப்பட்டு தான் வருது. இதில் குறிப்பிட்டுள்ள பொருட்களால் பார்த்தீங்கன்னா ஏற்கலப்பை விவசாயத்தையும் உழவு தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. ஏற்கலப்பை பெட்டிக்குள்ளே வைத்திருப்பதால் வருங்காலங்களில் விவசாயம் செழிக்கும், இல்லைன்னா விவசாயம் சார்ந்த தொழில்களில் பெரிய மாற்றம் ஏற்படுன்னு பார்த்தீங்கன்னா இது உணர்த்தும் விதத்தில் முருகப்பெருமான் கட்டளையிட்டதாக சொல்லப்படுதுங்க. அதே போல் மண்கலயத்தில் தீர்த்தம் வைத்திருப்பது பார்த்தீங்கன்னா உயிர் வாழ்க்கைக்கு ஆதாரனா இந்த தண்ணீர். இந்த ஆண்டு போதிய மழைப்பொழிவை முன்னறிவிப்பு விதமாக இந்த பார்த்திங்கன்னா நீர் வைத்துள்ளதாகவும் சொல்லப்படுது. நாட்டில் போதிய மழை பெஞ்சு நீர்நிலைகள் நிரம்புன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இது ஊர் ஒற்றுமை, குடும்ப நலம் உள்ளிட்ட சிறப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இந்த பொருட்கள் மட்டும்தான் தொடர்ந்து பூஜிக்கப்பட்டு வருது. இன்னும் அடுத்த பக்தருடைய கனவுல பார்த்தீங்கன்னா முருகன் தோன்றவில்லைன்னு சொல்லலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய சிவன்மலையில் அமைந்துள்ளதுங்க சுப்பிரமணிய ஆலயம். தோட்டி மரம் இங்கு தலவிருஷமாக அமைந்திருக்கு. அருணகிரிநாதரால் திருப்புகழ பாடப்பெற்ற தலமாகவும் இருக்கு. 15 சித்தர்களின் ஒருவரான சிவவாக்கியர் இந்த மலையில தங்கியிருந்து முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டாரு. அவர் நினைவாக இந்த மலைக்கு சிவன்மலைன்னு பெயர் வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவன் திரிபுரத்தை அழிக்க
வேறுமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் சிவன்மலைன்னு சொல்லப்படுது. இது பார்வதி அகத்தியர்னு சிவனை நோக்கி தவம் செய்த தலன்னு. வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனமுடிந்த முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு குடிக்கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. இங்கு மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவறையில திருமண கோலத்தில் எழுந்திருக்காரு. சிவன்மலை மீதுள்ள கோயிலுக்கு சில 496 படிகள் கொண்ட மலைப்பாதை அமைந்திருக்காங்க. இந்த கோவில் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் இந்த கோவிலின் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டிதாங்க. முருகப்பெருமானே பக்தர்கள் கடவுளை தோன்றி பார்த்தீங்கன்னா இன்ன பொருள் வைக்க வேண்டும்னு சொல்வாராம். முருகப்பெருமானே இப்படி தோன்றும் போது அந்த பெட்டியில் பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதும் பல ஆண்டுகளாக கடைபிடித்துட்டு வராங்க இந்த கோவிலில். இன்னொரு பக்தர் கனவுல அடுத்த பொருளை சுட்டி காட்டும் முறையுமே பழைய பொருளே கண்ணாடி பெட்டுக்குள்ள பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்படுதுங்க. மற்ற திருத்தலங்கள் போல் அல்லாது இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தான் நடத்தப்படுது. மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு, இங்கு முருகனுக்கு தான் முதல் வழிபாடு. இங்குள்ள நவ கிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்குதுங்க. அணையாத தீபம் ஒன்று எப்போது எரிந்து கொண்டே இருக்குது. சிவன்மலையில் இன்று ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்தவங்க கண்கள் அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்லப்படுது. இங்கு தோரோட்டி மரம் தலவிருஷமாக அமைந்திருக்கு. தோரோட்டி மரம் ஒரு வகை மரம் தாங்க. இது கொங்கு நாட்டு பகுதியில் பல கோவில்களாக தலவிருச்சமாக இறைவனோடு சேர்ந்து வழிபடுறாங்க. மேலும் இது வறண்ட நிலப்பகுதியிலும் பாலைவன பகுதியிலும் வளரக்கூடிய முட்கள் நிறைந்த மரங்க. இதன் இலைகளில் முட்கள் உண்டு. பழங்களும் முட்கள் சூழ்ந்து இனிப்பு கசப்பு சேர்ந்து காணப்படும். அது மட்டும் இல்லை, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிக்குன்ற கொடுங்கநாதர் கோயில், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை அருள்மிகு தண்டுமாரியம்மன் கோவிலும் இந்த மரமே தோரோட்டி மரமாக பார்த்தீங்கன்னா தலவிருட்சமாகவும் அமைந்திருக்கு. இதுவரையுமே ஆடவனுடைய உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா என்ன பொருட்கள் வைத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஆடவனுடைய உத்தரவு பெட்டியில் முதலாக பார்த்தீங்கன்னா எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தது சொம்புல தண்ணீர் வைத்துதாங்க. அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்த பக்தர்கள் அடுத்து சில நாட்களிலே பார்த்தீங்கன்னா சுனாமின்னு பார்த்தீங்கன்னா அலை ஆயிரக்கணக்கான மக்களின் உயிர் வாங்கிடுச்சு. அது முதலே இந்த ஆடவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளுக்கு மதிப்பு அதிகமானுச்சு. அடுத்தபடியாக ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் சரியான பொருட்கள் இதுவரைக்கும் வைக்கப்பட்டிருக்குதுன்னா தேங்காய் வைத்த போதுதாங்க கொப்பரை தேங்காய்க்கு கூட ஒரு விலை வந்தது. தேங்காயில் ஊழல் வரைக்கும் சென்று நின்றுச்சு. அது மட்டும் இல்லைங்க, இங்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய உத்தரவு பெட்டியில் சில வருடங்களுக்கு முன்னாடி தான் அரைப்பவும் தங்க வைக்க உத்தரவானுச்சு. அது முதலே பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தின் மதிப்பு இல்லைங்க, தங்கத்தின் மதிப்பு கண்ணா பின்னான்னு உயர்ந்திருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆடவன் உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த 500 ரூபாய் தாளை வச்சுருக்காங்க. என்ன இறைவனுக்கு காசின் மீது காதலாக நினைச்சிருக்க 10, 100, 200 ரூபாய்க்கு மதிப்பு குறைஞ்சே எல்லோருடைய கைகளிலும் 500 ரூபாய் புழக்கத்தில் இருக்குங்க. இது முருகப்பெருமானின் அருளே சொல்லலாம். இது வரைக்குமே ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் பல்வேறு விஷயங்கள் நமக்கு நல்லதாக நடந்திருக்கு. அந்த வகையில் தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருட்கள் வச்சாங்க, இதுவரைக்கும் என்ன பொருட்கள் வச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லைங்க, பெரும்பாலும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் அதிகாலை எழுந்து நீராடிய பிறகு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு பார்த்தீங்கன்னா நடத்தக்கூடிய அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை நாள்தோறும் பார்த்தீங்கன்னா 6 வெற்றிலைகளை பார்த்தீங்கன்னா நடுவில் காம்புகளை நீக்கிவிட்டு 6 அகல்விளக்கை பார்த்தீங்கன்னா விசிறி போல பரப்பி அதன் மீது 6 அகல்விளக்கில் நெய் விட்டு திரி போட்டு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை தொடர்ந்து 6 வாரங்கள் ஒரே ஒரு வேண்டுதல் வச்சும் மட்டும் வழிபட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அது மட்டும் இல்லை, குழந்தை பாக்கியத்திற்காகவோ எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி திதி என்று பார்த்தீங்கன்னா முருகனின் ஆலயத்துக்கு சென்றோ இல்லை வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா 2 வாழைப்பழை எடுத்து அதன் நடுவே பார்த்தீங்கன்னா நெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் ஊற்றி திரியிட்டு மனதார உங்களுடைய வேண்டுதலை சொல்லி ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் பார்த்தீங்கன்னா அடுத்த சஷ்டி வரதுக்குள்ள நிச்சயம் முருகப்பெருமானின் அருளால் நிறைவேறும். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முருகப்பெருமானின் சக்தி நிறைந்த சிவன்மலை கோவிலை பற்றியும் இந்த கோவிலில் என்ன பொருள் வைத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கொண்டா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க
பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.